சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா எழுதுனாங்க. இன்னையோட நம்ம ஒரு வருஷம் கணக்கு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நான் ஒரு 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த 2 பேர் யாருன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. அந்த 2 கடவுள் யார் பார்த்தீங்கன்னா, முதல் கடவுள் கடவுள், அதாவது மேலே உள்ள இறைவன். அவனுக்கு நான் நன்றி சொல்லணும். 2வது நான் நேசிக்கக்கூடிய வாகனம், நான் ஓட்டக்கூடிய காரு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இதுவரை நம்ம 1 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் கடவுளுக்கும், நான் ஓட்டக்கூடிய வாகனம் இடையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இடையில எதுவும் நின்னது கிடையாது. பட் நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 மாதத்தில் காரு இடையில நின்றுச்சு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ரேடியேட்டர் பிரச்சனைலாம் அந்த கார் நின்றுச்சு. டெம்பரேச்சர் அதிகமாகி வண்டி ஸ்டாப் பண்ணுச்சு நம்ம கிங்ஃபாத் ரோட்டில். அந்த ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் ஓட்டக்கூடிய கார் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கொடுக்கல. கடவுளும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கொடுக்காம நல்லபடியாக என் லைஃபு 1 வருஷம் முடிஞ்சு கடந்துருச்சு. இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கூட பயணித்த ஒரு அண்ணன் இருக்காப்புல. அதாவது சென்னையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் 2 பேர் சந்தித்தோம். அவர் யார், எந்த ஊருங்கிற சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அவர் பார்ப்பார். நேற்று தான் கால் பண்ணி பேசினேன். பேசும்போது யாருன்னு தெரியலையே, சொல்லுங்கள் எனக்கு தெரியலை அப்படின்னாப்புல. ஆனால் எனக்கு தெரியலையாண்ணே அப்படின்னேன். தெரியலைங்க, சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. ஆனால் சென்னை ஏர்போர்ட் அப்படின்னாக்கலாம். அப்போ தான் கண்டுபிடிச்சாலும், பிரபா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் தங்கச்சிலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, பாப்பாலாம் எப்படி இருக்குன்னாங்க. நான் எல்லாம் நல்லா இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லபடியாக போயிடுச்சு பிரபா, 1 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னாப்புல. ஆமாண்ணே, உங்களுக்காகவும் அவருக்காகவும் நான் இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரும் நல்லபடியாக நான் என்ன சூழ்நிலை, என்ன கஷ்டத்தில் வந்தனோ அதே சூழ்நிலை, அதே கஷ்டத்தில் தான் அவரும் வந்திருக்காப்புல. அதனால் கடவுளும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாப்புல. கடவுளுக்கு அவருக்காண்டியும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனா கடவுள் ஒன்று, அதுக்கடுத்து நம்ம நேசிக்கக்கூடிய மோட்டர். ஏன்னா அதை நம்பி தான் நம்ம தொழிலை கற்றுக்கிட்டோம். அந்த தொழிலை கற்றுக்கிட்டனால தான் இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை வேறு தொழிலுக்கு நம்ம போகலாம், பட் அதில் என்னென்ன வருமானம் வரும், இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதுலேயும் கஷ்டம் இருக்குது. பட் நம்ம நிரந்தரமாக ஒரு இடத்துல நம்ம ஓட்ட முடியும், சம்பாதிக்க முடியும். அதனால தான் நான் நேசிக்கக்கூடிய வாகனம். அது இல்லைனா நான் அந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சிருக்க முடியாது. இந்த அளவுக்கு நான் வெளிநாட்டுங்கிறது நான் வந்திருக்க முடியாது. அந்த தொழில் கற்றுக்கிட்டனால தான் வெளிநாட்டுக்கு வந்தேன். அதனால் இறைவனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் கிளம்புன டேட்டு பார்த்திங்கன்னா 13/2023 12வது மாதம் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023 2:30 மணிக்கு நான் சென்னையில் நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். எனக்கு 4:30 மணிக்கு தான் என் ஃப்ளைட்டு போர்டிங்கு. 4:30 மணிக்கு தான் ஸ்டார்டிங் போர்டிங்கு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா இடையில நான் ஒரு அண்ணனை சந்தித்தேன். எங்கன்னா போர்டிங் போடக்கூடிய டயத்தில் சந்தித்தோம். அப்புறம் போர்டிங் போடுறதுலாம் அப்போ கூட அவ்வளோதான் தெரியாது. பட் நான் ஒரே ஃப்ளைட்டு தான், எத்திகா ஏர்லைன்ஸு. இப்போ புதுசாக லேண்ட் பண்ணி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கூட அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் நான் முதல் நான் பயணித்தேன், எத்திகா ஏர்லைன்ஸு. நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு பக்கத்தில் தான் அவரும் உட்காந்துருந்தாப்புல. அதுமாதிரி அவர் பக்கத்தில் அவர் விண்டோ சீட்டு, நான் அதுக்கு பக்கத்து சீட்டு. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு லாஸ்ட்டில் இன்னொரு சீட்டில் உட்காந்தாங்க. அப்போ தான் என் ஃப்ளைட்லேருந்து 2 பேரும் பேசிக்கிட்டு வந்தோம். அபிதாபி, சென்னை டு அபிதாபி. அபிதாபியில் எத்தனை மணிக்கு நாங்கள் இறங்கினோம்னா, சென்னையில் நாங்கள் ஏறும்போது எங்களுக்கு 5 மணி ஃப்ளைட்டு, 5 மணி டைம் ஃப்ளைட்டு. இங்கே அபிதாபி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு லேண்ட் ஆனிச்சு. அபிதாபியில் உங்களுக்கு 1 மணிக்கு லேண்ட் ஆனிச்சு. திரும்ப 2 மணிக்கு போர்டிங் பண்ணாங்க. அபிதாபி டு ரியாத்துக்கு எனக்கு 2 மணிக்கு போர்டிங் பண்ணாங்க. 2 பேரும் ஒரே சீட்டு, ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இங்கே அபிதாபியில் பார்த்திங்கன்னா இறங்கும் போதும் ஒரே மாதிரி தான் இறங்கணும், ஒரே மாதிரி போர்டிங் பண்ணோம். போர்டிங் பண்ணி ஒரே மாதிரி ஃப்ளைட்டில் தான் வந்தோம் இங்கே அபிதாபி டு ரியாத்துக்கும். ஆனால் பட் அவர் ஃப்ரண்டில் சீட்டுக்கு போயிட்டாப்புல. ஃப்ரண்ட்னால் ஒரு 10 சீட்டு 15 சீட்டு தாண்டி ஃப்ரண்டில் போயிட்டாப்புல. நான் கொஞ்சம் பேக்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறணும். இங்கே ரியாத்தில் இறங்கும் போதும் சரி, 3 மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம். 3 மணி 3:15 இறங்கிட்டோம். இறங்கி 3:45 வெளியில் வந்துட்டோம். போர்டிங்லாம் முடிச்சுட்டு, அவுட் போர்டிங்லாம் முடிச்சுட்டு, அவுட்டையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். 2 பேருமே வெளியில் நின்று ஒரு கிட்டத்தட்ட விடியாக்காலம் 7 மணி வரையும் 2 பேரும் வெளியில் தாங்க உட்காந்துருந்தோம்.
என்ன பார்த்தீங்கன்னா நானும் வந்து எங்கள் கஃபீலுக்கு ஃபோன் பண்ணோம், அவரும் ஃபோன் எடுக்கல. அவர் யார் ஸ்பான்சரோ அவருக்கு கால் பண்ணாப்புல, அவரும் எடுக்கலை. அதனால் நம்ம எங்கேயும் வெளில போகண்டாங்க அப்படின்ட்டு வெளில போனோம். சரியான குளிர், அந்த டைம் செம்ம குளிருங்க. அப்படின்ட்டு 2 பேருமே உள்ளேக்கு தான் இருந்தோம். ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சிச்சு. அதுலேருந்து நாங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சேஃப்டியாக இறங்கிட்டோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் கொடுத்துறோம். இங்கேயே வந்துட்டேன், நான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன், வெளியில் நான் தூணுக்கிட்ட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே மெசேஜ் பண்ணிட்டோம். நல்லபடியாக அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து என் கஃபீல் ஃபோன் பண்ணாக்கல, அவர் உடனே ஃபோன் பண்ணிட்டாப்புல. எந்த நம்பருக்கு நான் கால் பண்ணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்புறம் என்னை வந்து பிக்கப் பண்ணாப்புல. அப்புறம் இவர்கிட்ட வந்து ஒரு சலாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வரேங்க, கண்டிப்பாக பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோடய நம்பர் கொடுத்தாப்புல. நானும் நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன். இங்கே எந்த இடத்துல இருக்காப்புலன்னா அவர் வந்து நம்ம திரையா எக்ஸிட் 1 திரையாவில் இருக்காப்புல. அவர் பேர் வந்து அப்துல் நாசிக், காரைக்குடி. ஒரு 2 நாள், அதாவது 1 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நம்ம கூட பயணித்தார். ஆனால் வந்து நல்லா ஒரு எப்படி ஒரு நீண்ட நாள் ஒரு பயணம் மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். அவர் கூட பேசிட்டு பழகிட்டு வந்து போகலாம், நீண்ட நாள் ஒரு பயணம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அவருக்காகவும் இறைவன்ட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன், இன்னும் இருக்க போகிற வருடங்கள் வந்து நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அவருக்கும் ஃபேமிலியில் எந்த பிரச்சனை இல்லை, ஃபேமிலி நல்ல சூப்பரான ஃபேமிலி. சம்பளம் டான்னு கரெக்டாக கொடுக்குறாங்க. எனக்கு எப்படி சம்பளம் வருதோ அதேமாதிரி அவங்களுக்கும் சம்பளம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா படியாக போய்கிட்டுருக்கு. எல்லாம் இல்லை இறைவனுக்கும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வாகனத்துக்கும் என்னோடய காருக்கும் மீண்டும் ஒரு கடவுள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா நம்மளாம் வந்து வந்திருக்க முடியாதான். என்னமோ நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், பட்டு கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து இதை நம்பி தானே நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1 வருஷம் வந்துச்சு. என் பொண்ணுக்காண்டி நான் சேர்த்த ஒரு பணம், நான் வீடியோ கூட அப்டேட் பண்ணியிருப்பேன், நீ ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு நான் சேர்த்த பணம் தான் இது. இதை கவுண்டிங் பண்ணுவோம் வாங்க. இந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ பணம் சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து வெளிநாட்டுக்கு வரீங்கன்னா நம்மளும் வந்து செலவு பண்ணலாம். செலவு பண்ணுறதுக்கு நம்ம வரல, சம்பாதிக்க தான் வரோம். பட் வந்து சில பேர் நண்பர்களும் சகோதரரும் வந்து செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிட்டோன்னா பின்னாடி வந்து திரும்ப அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு மாதம் செலவு பண்ணுறோம்னா அது ரொம்ப கஷ்டம். இதுவரையும் பார்த்திங்கன்னா வந்து 1500 தான் மினிமம். நான் 1500 1500 இந்த 1 வருஷமாக நான் வந்து வீட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கேங்க. என்னோடய சம்பளம் பார்த்திங்கன்னா 1700 தான் சம்பளம். அதில் 200 தான் நான் எடுத்துக்கிறேன். இது 1500 நான் வந்த இந்த மாதம், அதாவது டிசம்பர்லேருந்து அந்த மாதம் கடைசி வரை முடிஞ்சு ஜனவரியிலேருந்து இந்த மாதம் 2024 டிசம்பர் வரைக்கும் 1500 1500 தான் நான் என் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். 200 தான் மாதம் நான் செலவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 200 பார்த்திங்கன்னா 135 140 இல்லை 130 மொபைல் ரீசார்ஜ் போயிடும். மீதி 70 தான் என்னோடய செலவுக்குங்க. அப்போ நான் எந்த மாதிரி நான் செலவு சிக்கனம் பண்ணிக்கிட்டு செலவு நானும் பண்ணலாம். 500 200 400 300 எடுத்து செலவு பண்ணலாம். பட் செலவு பண்ணிட்டோன்னா நம்ம வந்த கடன் அடைக்க முடியாது. பட் வந்து நம்ம வந்து என்ன நோக்கத்துக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிறது நம்ம வந்து மறந்துடுவோம். அதனால வந்து தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தான் இந்த கணக்குக்கு வந்து நான் செலவு சிக்கனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க கவுண்டிங் பண்ணிடுவோம். நீங்களும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ₹1 ₹2 இல்லை 50 பைசா எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு வேல்யூஷனை பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதோட மதிப்பு நல்லா தெரியும். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. கவுண்டிங் பண்ணிடுவோம் வாங்க நண்பா.